வணக்கம் ஆனந்தி. சென்னை எண்ணூரில் கனமழையானது 15 சென்டிமீட்டர் பெய்து அடித்து ஆடியுள்ளது. எண்ணூரில் வஉசி நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். டிட்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக கடந்த 3 நாட்களுக்கு மேலாக சென்னையில் பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து நேற்று சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டது. அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. சென்னையிலேயே அதிகபட்சமாக எண்ணூரில் 15 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. இதன் காரணமாக எண்ணூரில் பல பகுதிகளில் உள்ள தாழ்வான வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரும் சிரமத்துக்கு உள்ளான மக்கள் செய்வது அறியாமல் தவித்து வருகின்றனர். மழைநீருடன் கழிவு நீரும் கலந்திருப்பதாக குற்றச்சாட்டையும் வைக்கின்றனர். அதிக கனமழை காரணமாக எண்ணூர் வஉசி நகர், சத்தியவாணி முத்து நகர், வஉசி நகர், அதாவது பல இடங்களில் 20க்கும் மேற்பட்ட தெருக்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஒரு சில இடங்களில் மழைநீர் வடிந்தாலும் பல இடங்களில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. தாழ்வாக உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் அவர்களை முகாம்கள் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் மக்கள் அங்கு செல்ல மறுக்கின்றனர். அங்கு போதிய வசதிகள் இல்லை, கழிவறை வசதி இல்லை. அவர்களுக்கு அதாவது பெட்ஷீட் போன்ற அடிப்படை வசதிகள் போன்ற எதுவும் செய்து தரவில்லை. கடந்த முறை அங்கு சென்ற போதிலும் அங்கு இவ்வாறு பல இன்னல்களுக்கு உள்ளானதாக, அதனால் இந்த முறை அங்கு முகாம்களுக்கு செல்ல மறுப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் உடனடியாக மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். அதே போல் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் எர்ணாவூர் மேம்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது அங்கு கடல் அலை போல மழை நீர் தேங்கி நின்று வாகனங்கள் மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் நிலை அங்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 நாட்கள் பெய்த மழையில் திருவொற்றியூர் 7வது வார்டு ராஜாஜி நகர் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் மழைநீர் தேங்கி இருந்தது. அங்கு ராட்சத மின் மோட்டார்கள் வைத்து வெளியேற்றும் பணிகள் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டாலும் கூட மழை நீரை வெளியேற்ற முடியாமல் அதிகாரிகள் ஊழியர்கள் திணறி வருகின்றனர். தண்டையார்பேட்டை, அன்னை சத்யா நகர், கொருக்குப்பேட்டை, ராயபுரம், பனமரப்பட்டி, புதுவண்ணாரப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையால் சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. மேலும் புழல் ஏரியிலிருந்து 2500 கன அடி நீர் தற்போது திறந்து விட்டுள்ளதால் அதாவது எண்ணூர், திருவொற்றியூருக்கு சுற்றி உள்ள அந்த அதாவது பல இடங்களில், அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி நகர், மணலி, மாதவரம் போன்ற இடங்களில் அந்த உபரி நீரானது வெளியே வந்தால் ஊர்களுக்குள் அந்த நீரானது செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அங்கு உடனடியாக மக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு, அதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மீட்டு அவர்களை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.